வணக்கம் மக்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அலுவலகத்தில் கீழே பாத அழுத்த வலி நிவாரண மையம் நம்ம கொண்டு வர போகிறோம். நம்ம ரொம்ப நாளாக இதை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நிறைய இடத்துல இதை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட மளிகை கடை வச்சுருக்கும் போதுலேருந்து என்னோடய தேடுதல் இது. முதல்ல ஒரு இடத்துல பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒருத்தர் தேடினோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அந்த கிளைண்ட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்த பாத அழுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்க நம்ம அவங்களுக்கு கிளைண்ட்டாக மாறணும். அவங்க நம்ம கிளைண்ட்டாக மாறினதுக்கப்புறம் சிறுமுகையிலேருந்து ரெகுலராக வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் எவ்வளோ இடத்துல இதை பற்றி பார்த்துருப்பீங்க. நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப நாளாக எடுத்துக்கிறேன். வெளியில் போயிட்டு வரோம், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த கடையில் சாப்பிட்றது, அதனால் பசிக்காமல் போகிறது, தூக்கம் வராமல் போகிறது, இதுக்கெல்லாம். ஸோ நான் கூப்பிடும்போதெல்லாம் நீங்கள் சிறுமுகையிலேருந்து ஒரு முறையும் வந்துட்டுருப்பாங்க. இப்போது சரி, நம்ம அலுவலகத்துலேயே இதை பண்ணலாமே, திருப்பூர் மக்களுக்கு இது உபயோகமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க நம்மகிட்ட பேசியிருந்தாங்க. நம்மளும் அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம அலுவலகத்துக்கு அருகிலேயே இந்த வலி நிவாரண மையத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். தேவைப்படுறவங்க நீங்கள் திருப்பூர் மக்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு இங்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து டேட் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க பிரியதர்ஷினி நம்ம கூட இருக்காங்க. அவங்களும் அவங்க கணவர் 2 பேரும் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப நிறைவாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை நம்ம மக்களுக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இங்கே பார்த்திங்கன்னா 2 ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான சென்டர் கொண்டு வரோம். இதை எந்த விதமான சாப்பிட்றதுக்கு மருந்து இது எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி கட்டைகள்லாம் வச்சு பாதத்தில் அழுத்தம் கொடுக்குறது தான். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா போய் பாதத்தில் தான் போய் முடிவடையுது. ஸோ அந்த பாதத்தில் போய் முடிவடைகிறதுனால அங்கே இவங்க தூண்டும் பொழுது ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமும் இல்லை. நம்ம ஊர் ஊராக அலையிற, இடுப்பு வலி, காரில் ட்ராவலிங்கு, அந்த மாதிரி விவேக் சொல்லானே இப்போ ஒரே கல் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடணுன்னு, அந்த மாதிரி நம்ம ஒரே கல் தூக்கி போட்டு கொள்கிற அளவுக்கு இருக்குது. நான் ரொம்ப நாளாகவே ஆங்கில மருத்துவத்துக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதுக்கு மாற்று மருத்துவமாக நான் நிறைய விஷயங்களை தேடினேன். அதில் அக்குபஞ்சர். ஸோ அது அடுத்தது நம்ம அதான் பார்க்க போகிறோம். அவங்களும் இங்கே அவங்களோட கிளினிக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் பாத அழுத்த சிகிச்சை பற்றி, இந்த வலி நிவாரணத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பிரியதர்ஷினி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரியதர்ஷினி சதாசிவம். நாங்கள் சிறுமுகையிலேருந்து வரேங்க. ஐயாவுக்கு நம்ம பாத அழுத்த சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம் சிறப்பான முறையில். ஐயா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்புக்கு இணங்க நான் நல்லபடியாக அவருக்கு மருத்துவம் செஞ்சிட்ருக்கேன். இங்கே மருத்துவம் பார்த்திங்கன்னா மருந்தில்லா மருத்துவம். இது மெடிசன் நம்ம எதுவும் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்கிற தொந்தரவுகளை ரெக்கவர் பண்ணிக்குவோம். நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த மருத்துவ முறையே. இது எல்லாருமே கடைப்பிடிச்சி செஞ்சோம்னாலும் நம்ம உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அதுக்காகவும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இங்கே பாத அழுத்த சிகிச்சை மையம் பார்த்திங்கன்னா ஐயாவோட சென்டர்லேயே இப்போ ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவில். இதை நம்ம ரெஃப்ளெக்ஸாலஜியில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான பிரச்சனைக்கும் இங்கே தீர்வு உண்டு, மெடிசன் இல்லாமல். ஓகேங்களா? இப்போது பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை பிரச்சனையிலேருந்து, மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து, ஸ்டொமக் பெயின்லேருந்து, பீரியட் பிரச்சனை ஆகும்போது அவங்களுக்கு நிறையா பெயின் ஏற்படும், முன்னாடியும் பின்னாடியும் ஏற்படும். அந்த பெயின் கூட நாங்கள் இங்கே ரெக்கவர் பண்ணுவோம். அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ், அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸையும் நாங்கள் நல்லபடியாக ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அது மாதிரி முழங்கால் வலி, மூட்டு வலி, மைக்ரெயினு, சைனஸு, வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நிறைய மிராக்கள் நடந்திருக்குங்க. இது நம்ம சொல்கிறத விட அது அனுபவித்து பார்த்தா தான் அதோட ஃபீலிங் எப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம சொல்கிறது மூலிமா ஒன்றும் இல்லை, ஐயா நிறைய ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐயா அவ்வளோ இதாக சொல்கிறாரு. அதனால் நீங்களும் இந்த மருத்துவத்தை தேடி போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிடுவது மட்டுமே அந்த நோயை குணப்படுத்திட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசாக இல்லை. ஏன்னா ஒரு சுகருக்கு தொடர்ந்து ஒருத்தர் மாத்திரை சாப்பிட்றார். எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் சுகர் குணமாக இருக்குது?
எவ்வளோ பேர் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, எவ்வளோ பேருக்கு அது குணமாயிடுது. ஒரு நோயாளியாக இருந்ததா சாகணுமா? அதுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய மாற்று முறைகளை கடைப்பிடிச்சிருக்காங்க. அதோட ஒன்று தான் இயற்கை முறையில் இந்த பாத அழுத்த சிகிச்சை முறை. இன்னொன்று நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். பொன்னியின் செல்வன் படத்தில் பிரகாஷ்ராஜுக்கு பண்ணியிருப்பாங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். அந்த காலத்துலேருந்து இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். இதில் முதல்ல உங்களை பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம அக்குபஞ்சரை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம கையில் ஆங்காங்கே ஊசி குத்தப்பட்டிருக்கிறது. இது குத்துமோ கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், அப்புறமா வலிக்காது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர். நம்ம கூட டாக்டர் கவிதா எம்காம் எம்டி அக்குபஞ்சர் முடிச்சிருக்காங்க. தெக்கலூரில் ரொம்ப வருஷமாக கிளினிக் போட்டிருக்காங்க. நான் மளிகை கடையில் இருக்கும்போதுலேருந்து இவங்களுக்கு கிளைண்ட்டு. ஏன்னா அப்பயே நான் நிறைய மாற்று மருத்துவத்தை தேடியிருக்கேன். எக்ஸலில் போய் இவங்களை பார்த்துருக்கேன், ஷேர் ஆட்டோ எடுத்துகிட்டு போய் இவங்களை பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தும் கூட பல ஆண்டுகளாக இவங்க வந்து தொடர்ந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, வயிறு திம்முன்னு இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த 2 மருத்துவத்தையுமே எடுத்துக்கிறேன். 2 பேர்த்தில் யார் அவைலபிளோ உடனே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். இவங்க தெக்கலூரில் இருக்காங்க, நம்ம கூப்பிட்ட உடனே தட்டாமல் வந்துடுவாங்க. இப்போ வந்து நம்ம திருப்பூர்லேயே அவங்க பார்க்குறாங்க. ஸ்க்ரீனில் அவங்களோட நம்பரை வந்து நம்ம கொடுத்துட்றோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் படத்தில் இந்த சீன் வந்து வரும். பிரகாஷ்ராஜுக்கு பார்த்தீங்கன்னா முதுகில் பின்னாடி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பல ஆண்டுகளாக இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. இவங்க வந்து குழந்தை இல்லாதவர்களிருந்து ஐவிஎஃப் போய் தான் குழந்தை அப்படின்னு சொன்னவங்களாம் இவங்க வந்து இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. மென்சஸ் ப்ராப்ளத்துலேருந்து பல விஷயங்களுக்கு வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தேவைப்படும் பொழுது இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள். திருப்பூரில் நம்ம அலுவலகத்துக்கு கீழேயே இவங்க வந்து புதிதாக அலுவலகம் திறக்கிருக்கிறாங்க. ஸோ தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு இந்த அலுவலகம் திறக்கப்பட இருக்கிறது. அதனால் நல்லபடியாக உங்களுக்கு தேவைப்படுறவங்க உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். கால் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம அண்ணாவரனெல்லாம் இவங்களுக்கு ரெகுலராக இவங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கார். இங்கிலீஷ் மெடிசன்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, நானும் ரோக நட்சத்திரம், அவங்களும் ரோக நட்சத்திரம். ஆரம்பத்துலேருந்து எங்களுக்குள்ளே இது ஒரு பெரிய ஒரு தொடர்பு. டாக்டர் வந்து ரோக நட்சத்திரம், அப்புறம் ஒரே இனம் அல்லவா, அப்படியே போயிட்டுருக்குது. ஸோ இவங்க வந்து நம்ம அலுவலகத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு 2 ட்ரீட்மெண்ட்டில் எந்த ட்ரீட்மெண்ட் வேணுமானாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு அக்குபஞ்சர் வேணுனாலும் சரி, இல்லை பாத அழுத்த சிகிச்சை வேணுனாலும் சரி, நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது 2 வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸு. ஸோ இதோட பெனிஃபிட் என்னென்னு, உங்களுக்கு என்ன விதமான டிசீஸ் இருக்குது, அது எப்படி சரியாகும் அப்படிங்கிறதுல நீங்கள் இந்த 2 பேர்த்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஒரு கெங்கி மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க. மலேசியாவிலேருந்து இந்த மிஷின் வந்து இறக்குமதி செஞ்சுருக்குறோம். அந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா தசை பிடிப்பு, இந்த ஜவ் விலகிடுறது, தோள்பட்டை இறங்கிடுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த கெங்கி மிஷின் வந்து ரொம்ப நல்லபடியாக வேலை செய்யும். நீங்கள் அது உண்டான ட்ரீட்மெண்ட்டையும் நீங்கள் அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்துக்கலாம். தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் அக்குபஞ்சர் டாக்டர் கவிதா பேசுகிறேங்க. இந்த மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அலோபதி, சித்தா, யுனானி நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதில் நான் பண்ணுறது வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து நான் கடந்த ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரக்கூடியது நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரிசல்ட் நிறைய வரும். ஏன்னா நான் வந்து என்னுடைய ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுப்பேன். பல்ஸ் பார்த்து நீடில் போட போட அவங்களுடைய எனர்ஜி கூட்ட அவங்களுக்கு வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகுதுங்க. உங்களுக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டில் எதுவும் ரெடி ஆகலை அப்படின்னா என்னை அணுகலாங்க. உங்களுக்காக தேவையானது நாங்கள் பல்ஸ் பார்த்து முடியாது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிடுவோங்க. இது வந்து நிரந்தரமாக வந்து பார்த்திங்க ரெடியாக வரும். கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஒரு 3 months to 6 months அப்படிங்கிறது தெரியும். அவங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி பொறுத்து தான் நாங்கள் உடனே ரெடி ஆகும்னு சொல்ல மாட்டோம். அவங்களுடைய கூட்ட தான் எனர்ஜி போட மட்டும்தான் அவங்களுக்கு ரெடி ஆகும். இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாடியில் வந்து யூனிட்டி கூட்டுறது மட்டும்தான் செய்வோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறோம்.
பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன குறைவு இருக்குது, பஞ்சபூதங்கள்லேருந்து நிலம், நீர், ஆகாயம் அந்த இதில் இருந்து நாங்கள் எப்படி எனர்ஜி கூட்டுறோங்க அப்படிங்கிறது கன்வெர்ட் பண்ணி நாங்கள் பண்ண உங்களுக்கு ரெக்கவர் ஆயிரும். என்கிட்ட நிறைய கேஸ்கள் வர்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனைக்கு வராங்க, குழந்தையின்மை பிரச்சனைக்கு வராங்க, அதுக்கடுத்து கை கால் வலி, மூட்டு வலி, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி ரத்தம் கசிவு இருக்கிறவங்க மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து எமர்ஜென்சிக்கு, அது வந்து அலோபதி மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் அக்குபஞ்சரில் அதுக்கு எமர்ஜென்சி பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிளட்டு வந்து அப்படின்னா நிப்பாட்டுறதுக்கான எமர்ஜென்சி பாயிண்ட்டை வந்து வேணால் அழுத்தம் வேணால் கொடுப்போம், அது வேணால் நிப்பாட்டிக்கலாங்க. மெடிசின் தேவைப்பட்டால் சித்தா இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுட்டு வந்து கம்பல்சரி வந்து டயட் வந்து கம்பல்சரி சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் நாள் ஃபாலோ பண்ணுங்க. 3 months to 6 months ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதாகும். ஒவ்வொரு வகையான உறுப்புக்கும் ஒவ்வொரு வகையான டேஸ்ட் இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு என்ன வந்து நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணுங்க. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் திவ்யா பேசுகிறேன். கவிதம்மா கிட்ட வந்துட்டு எனக்கு பீரியட் பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு போனேன். அது ரொம்பவே நாள் தள்ளி தான் போகும். அந்த பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு 3 மாதம் ரெகுலராக 1 வீக்காக வர சொல்லியிருந்தாங்க. போயிட்டு வந்த ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் சரியாயிருச்சு. திரும்ப ரெகுலர் பிரச்சனை, அந்த எல்லா பிரச்சனைக்குமே ஃபீவராக இருக்கட்டும், பல்வலியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கவிதம்மாவோட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு 6 வருஷமாக. அவங்க பாதை சிகிச்சை அவங்கக்கிட்ட பண்ணும்போது, பிரியதர்ஷினி அவங்க மேம்கிட்ட பண்ணும்போது கைவலிக்கு, தலைவலி, மற்ற எல்லா பிரச்சனைக்கும் அவங்கக்கிட்டையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டேன். இப்போ கூட யூரின் இன்ஃபெக்ஷனுக்காக கூட அவங்கக்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதுவும் பயங்கரமான ஒரு ரிசல்ட்டு. நான் எத்தனையோ இங்கே ஜிஹெச் அது இதுன்னு எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தேன், ரிசல்ட் இல்லை. ஆனால் இவங்கக்கிட்ட 2 பேர்த்திட்டையும் ட்ரீட்மெண்ட் எடுக்கவோ இப்போ என்னுடைய ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குது. பெட்டர்னு சொல்ல நல்லாவே இருக்குது. இப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய அலுவலகத்திலேயே இவங்க 2 பேர்த்தையும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கிறதுக்காக இங்கே வராங்க. நீங்களும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கொரோனா டயத்தில் மக்களே நான் வந்து எந்த ஹாஸ்பிட்டலையும் போய் அட்மிட் ஆகலை. எனக்கும் கொரோனா அஃபெக்ஷன் இருந்தது. அப்போ வந்து கவிதா அவங்ககிட்ட தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கே போனோம். ரெண்டாவது சமீபத்தில் இந்த பஞ்சபட்சி புத்தகம் எழுதி நமக்கு த்ரோட் கேன்சரான ஒரு சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவங்ககிட்ட தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த புத்தகத்தை நம்ம பூஜை கட்டுற வழிபட்டு அவங்களுடைய ஒரு நல்ல விஷயத்தில் வெளியில் வந்துட்டோம். இப்போ ஏன் இவங்க 2 பேருக்கும் நம்ம ஒரே இடத்துல கிளினிக் அமைச்சு கொடுக்குறோம்? இப்போ பிரியதர்ஷினியாக இருக்கட்டும், நம்ம கவிதா மேடமாக இருக்கட்டும், ஏன் ஒரே இடத்துல 2 பேரும் அப்படின்னா, இந்த 2 ட்ரீட்மெண்ட்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் அலோபதி மெடிசன் தான் போகணும், மெடிசன் சாப்பிட்ணும், மெடிசன் சாப்பிட்டு இப்போ தூக்கம் வரல 2 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டோஸ் போட்டே தூங்குவீங்க. இந்த ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு தூங்கும்போது என்னாகும்? ஒரு காலத்துக்கு காலி பண்ணிடும். நான் எந்த மருத்துவத்தையும் குறை சொல்கிறதுக்காக இதை பண்ணல. ஒரு விஷயத்துக்காக நான் மெடிசன் சாப்பிட்டு இன்னொரு சைடு எஃபெக்ட் வரக்கூடாது. இப்போ காய்ச்சல்னு வச்சுங்க, 102 டிகிரி காய்ச்சல்னா கவிதாவை கூப்பிடு, அடுத்த நிமிஷம் நம்ம வாயிலேருந்து அதான் வரும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேளு, அவங்கள வர சொல்லு அப்படின்னு வந்து 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. உட்காந்துக்கிட்டே போகிறோம். சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 9 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே வந்தால் எந்திரிச்சு நடக்கவே முடியாது, அவ்வளோ முட்டி வலி ஆகிடும். உடனே வீட்டுக்கு வந்தோடனே நான் வீட்டில் திவ்யாட்ட சொல்கிற முதல் வார்த்தை, பிரியதர்ஷினிக்கு ஒரு ஃபோன் போடுமா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாரு அப்படிமா. அடுத்த நாள் காலில் வந்து இந்த பாத அழுத்த சிகிச்சை பண்ணிட்டாங்கன்னா இந்த கால் வலி இதில் சரியாயிடும். இதை 2 ட்ரீட்மெண்ட்டையும் நீங்கள் கலந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வேறு லெவலில் நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. உங்களுக்கு என்ன டிஷ் இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து நம்ம மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து சரியான ஒரு இடத்துல மக்களுக்கு போய் ஒரு காம்போவாக கிடைக்க மாட்டேங்குது. இது நிறைய இடத்துல இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, பட் ஆனால் ஒரு காம்போவாக அது கிடைக்க மாட்டேங்குது. பெண்கள் வந்து நிறைய பேர் நமக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களாம் ஆண்களாகவே இருக்காங்களே, நமக்கு வந்து பெண்கள் யாராக இருந்தால் பரவாயில்லையே, ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்ததுனால தான் இந்த ஐடியா. நம்ம ஆஃபீஸ்லேயே இதை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே நம்ம ஆஃபீஸ் வரும்பொழுது நீங்கள் ஆர்ஆர் ஃப்ரான்சிஸ் ப்ராடக்ட்ஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாம். கவிதா மேடத்தையும் பார்த்துக்கலாம், பிரியதர்ஷினி மேடத்தையும் பார்த்துக்கலாம், திவ்யா இருப்பாங்க இங்கே. நீங்கள் ஆஃபீஸ்க்கு நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருப்பாங்க. என்ன ஒன்றே இங்கே வந்து கேட்கக்கூடாதுன்னா அப்பாயின்மெண்ட் மட்டும் கேட்கக்கூடாது. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சாமிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறது மட்டும் கேட்கக்கூடாது. அதை வந்து மேல் ஆஃபீஸில் அடிதாட்ட கேட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு முறை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆட்டிசம் சைல்ட்லேருந்து எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஆட்டிசம் சைல்டில் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்ல ரிசல்ட்டை வந்து இவங்க கொடுக்க தான் செய்கிறாங்க. எப்போவுமே இது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் டைம் எடுக்கும் இந்த மெடிசன், இந்த மருத்துவ முறை. ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவ முறை தான் இது. இது நம்ம ஒன்றும் புதுசாக ஒரு விஷயத்தை சாப்பிட்டு ரெடி பண்ண போகிறதில்ல. இது வந்து நமக்கு இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் போட்டிருக்கோம், நீடில் போட்டே தான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த
நீடில் வந்து உங்களுக்கு ஐயோ குத்துனா வலிக்குமாம்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ரெகுலராக எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட் தான். ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.